அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். அந்த காணொளியில் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பார்க்க நேர்ந்தது. அதை உங்களுக்கு பதிவு செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா, கருடாழ்வார்கிட்ட கேட்குறாரு, மனிதர்கள் எந்த வகையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு கருடாழ்வார் சொல்கிறாரு, மனிதர்கள் 3 வகையாக பிரிக்கப்படுறாங்க. அவர் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒன்று பறவைகள் குஞ்சு பொறிச்சு அதை அடை காக்கிற மாதிரி, அதை குஞ்சு பொறிக்கிற மாதிரி ஒரு ரகமும், இன்னொரு ரகம் மாடு கண்ணு போட்டு அந்த கண்ணை பாதுகாக்கிற மாதிரி ஒரு ரகமும், அப்புறம் ஒரு கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒரு ரகமும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுன்னு சொல்லி விஷ்ணு கேட்குறாரு. அந்த கருடாழ்வார் சொல்கிறாரு, முதல்ல பறவை குஞ்சு போடுறது, குஞ்சு பொறிச்சு இது பண்ணுறதுன்றது என்ன ரகம் அப்படின்னா, மனிதர்கள் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு எப்படி இந்த பறவைங்க குஞ்சு பொறிச்சு அதுக்கு உணவுகளை இறை தேடி எடுத்துன்னு அவங்களுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் சிலது பாம்பு இது பண்ணி அதில் சில முட்டைகளோ இல்லை குஞ்சுகளோ இதுவான பிறகு மீதி இருக்கிறது போனதை விட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு தன்னுடைய உணவை எங்கேருந்தோ தேடி எடுத்துன்னு கொடுத்து அதை வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் அதுங்க வளர்ந்து அதுங்க சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஒரு தன்மையாக இருக்கக்கூடியதும். இதே மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைங்களுக்காகவும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் இறை தேடுறன்ற இதில் தேடி 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 கடவுள்ன்ற அந்த பிரஜை இல்லாமையே அவங்க தன்னுடைய வாழ்நாளை கழிச்சிட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் பசு கண்ணு என்று அதை எப்படி பாதுகாக்குதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த பசு மாடு பசுக்கு தெரியும் அந்த கண்ணு தங்கிட்ட வரும்போது அதுவும் ஆனந்தமாக இருக்கும், அந்த பசுவும் ஆனந்தமாக இருக்கும். அந்த கன்றுக்குட்டிக்கு ஒரு சின்ன ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த கயிறை அது அவுக்கிறதுக்கோ முயற்சி பண்ணுறதோ பார்த்திங்கன்னா கிடையாது. ஆனால் அதுக்கு தெரியும் பசுக்கிட்ட போனால் தனக்கு ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அது அந்த முயற்சியை பண்ணி அந்த பசுக்கிட்ட போய் சேர்றது கிடையாது. அது மாதிரி சில பிறவிகள் சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இறைவன்கிட்ட போனால் தனக்கு மன நிம்மதி கிடைக்கும், தனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் போயிடும் தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கயிறுன்ற பாசம் பந்தம் எல்லாமே இணைக்கப்பட்டு அந்த இதுக்குள்ளவே திருப்பி 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 மூழ்கி அவங்களால வெளியே வர முடியாத நிலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா அந்த பசுக்கிட்ட போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரி தான் அந்த இறைவன்கிட்ட போய் சேர்றதும் அவங்களுக்கு ஒரு 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 எளிதான விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்கான முயற்சிகள் பல பேர் எடுக்கிறாங்களான்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான். அடுத்து கணவன் மனைவின்ற ஒரு உறவை சொல்கிறாரு. இந்த கணவன் மனைவின்னா எங்கேயோ பிறந்த ஒரு பொண்ணு, கணவனை பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு கணவன் வீட்டுக்கு கணவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு போட்டு அவரை அவருடைய கருத்தை கவர்றதுக்காகவும் தன்னை அவங்க நிரூபிக்கிறதுக்காகவும் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்கிறோன்ற இதில் ரொம்ப அதிதீவிரமாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாகவே செய்வாங்க. தனக்கு இருக்கிறத கூட மறந்துட்டு தன் கணவருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மை பகவானான இறைவன் கணவனாகவும், இந்த மனைவி எங்கேயோ இருந்து கோயில்களுக்கு போய் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனைகள் பண்ணி சகசரநாமம் படித்து இது பண்ண 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 ஒரு நிலைக்கு மேலே அந்த கணவன் என்ன நினைப்பான், ஐயோ இந்த மனைவிக்கு நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளை விட்டால் இது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இறைவன் அந்த பக்தன் மேலே அதிகமாக ஆட்கொண்டு நம்ம விட்டால் அந்த பக்தனுக்கு வழி கிடையாது, நம்ம அவனுக்காக நம்ம செய்வோம் அப்படின்ற இதில் முதல்ல மனைவி பிடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் கணவன் பிடிச்சிடுவாங்க. அது மாதிரி முதல்ல பக்தன் பிடிச்ச பிறகு இறைவன் அந்த பக்தனை கெட்டியாக பிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஆனந்தம்தான். அது மாதிரி 3 நிலைகள் தான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்களா. அந்த நிலைகளுக்கு உட்பட்டவங்க தான் மனிதர்கள். அதில் நீங்கள் பறவையாக இருக்கிறீங்களா, பசு கண்ணுக்குட்டியாக இருக்கிறீங்களா, இல்லை இந்த கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த உறவு மாதிரி இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவான்றதை பார்த்துக்குங்க. அதை நம்ம சரிவர நம்ம இது பண்ணாலே நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.